வெல்கம் டு உணவு நலம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால இன்னும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. ஆந்திர பிரதேசத்தில் பிரபலமான சாப்பாட்டு வகைகள். காரசாரமான சாப்பாடு சாப்பிடலாம்னு ஆசைப்பட்டா ஆந்திராக்கு தாங்க போகணும். இந்த மாதிரி காரசாரமான உணவு நவாப்கள் ஆந்திராவை ஆட்சி செய்த காலத்துல தோன்றியிருக்கு. ஃபேமஸான பிரியாணி அப்படின்னு சொன்னாலே ஹைதராபாத் பிரியாணி தான் நிறைய பேருக்கு ஞாபகம் வரும். அவ்வளவு சுவையா இருக்கும் ஹைதராபாத் பிரியாணி. அதுக்கு காரணம் பிரியாணிக்கு அவங்க யூஸ் பண்ற மசாலா பொருட்கள் தான். பிரியாணி மட்டும் இல்ல, ஆந்திர பிரதேசத்துல நிறைய உணவுகள் ரொம்பவே ஃபேமஸ். அப்படி ஃபேமஸா இருக்கிற சில உணவுகளை பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். முதலாவது சேப்பு புலுசு. வேற ஒன்றும் இல்லைங்க, மீன் குழம்பு தான். ஆனா இந்த மீன் குழம்போட ருசி இருக்கே, திரும்ப திரும்ப வாங்கி சாப்பிட வைக்குமா. புளி தண்ணியில நிறைய மசாலாவையும் எண்ணெயும் சேர்த்து செய்யறதுனால ரொம்பவே டேஸ்டா இருக்குமா இந்த மீன் குழம்பு. அடுத்தது பெசரட்டு. பாசி பருப்பை வச்சு செய்யற ஒரு தோசை தான் இந்த பெசரட்டு. ஆந்திர மக்கள் காலையில சாப்பாட்டுக்கு இந்த பெசரட்டை தான் அதிகமா செய்யறாங்க. பெசரட்டு கூட தேங்காய் சட்னி இல்லனா மிளகாய் சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குமா. மூணாவது ஆந்திரா சிக்கன் பிரியாணி. ஆந்திரால ஃபேமஸா இருக்கிற சாப்பாடு பத்தி பேசும்போது கண்டிப்பா பிரியாணியை பத்தி சொல்லிதான் ஆகணும். ஆந்திரா பிரியாணியில இருக்கிற மசாலாவுக்கு முன்னாடி எந்த பிரியாணி மசாலாவும் நிக்க முடியாது. அதோட சிக்கன் பிரியாணி செய்யும் போது இன்னும் சுவை கொடுக்கறதுக்காக காய்கறிகளும் சேர்த்து போட்டு சமைப்பாங்களாம். அடுத்தது குட்டி வன்கையா கூரா. கத்திரிக்காயில மசாலாவை ஸ்டஃப் பண்ணி கிரேவியை செய்யறது தான் வன்கையா கூரா. ஆந்திரால இருக்கிற எல்லா வீடுகள்லயும் இந்த குட்டி வன்கையா கூராவை பார்க்கலாம். கடைசியா புனுகுலு. எளிமையா செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக் தான் புனுகுலு. இட்லி மாவை கொஞ்சமா எடுத்து எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணா புனுகுலு தயாராகிடும். என்னங்க, இந்த ஃபுட்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சா? அடுத்த வாட்டி ஆந்திரா ஹோட்டல் போகும்போது இந்த சாப்பாட்டெல்லாம் ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான உணவு வகைகளையும் அதன் ஸ்பெஷலான விஷயங்களையும் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. என்ன வியூவர்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கூடவே அருமையான கமெண்ட் எழுதி பொங்கல் பரிசுகளை அள்ளுங்க.